அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு படகு வழியாக தான் போகணும், படகுல தான் வரணும், பாலம் கிடையாது. இப்போ படகு வழியாக போகிற வார ஆளுகள்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து மருமகன் 25 பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டார். ஒரு நாள் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வந்தார், ஒரு ஐயர். அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தார். பரிசல்ல படகு ஓட்டுறவங்க 25 பைசா காசு கேட்க, அவர் காசு இல்லைன்னாரு. கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க. 25 பைசா காசு இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியாதுட்டாங்க. அவர் பதறி போனார், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், நம்ம இந்த ராமநாத சுவாமியை கும்பிடாமல் போகிறதா, 25 காசு இல்லையே, சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம். நேராக அரண்மனைக்கு வந்தார். மன்னரை பார்த்தாரு. மன்னா, ஒரு உத்தரவு போடுங்க, இந்த படகுல என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க, காசு இல்லை 25 காசு, சாமி கும்பிடணும்னார். இப்போ தான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன காரணம், என்னையா சொல்கிறார் அவர்னு மற்றவங்களை கேட்க காவலர்கள் சொன்னார்கள், உங்கள் மாப்பிள்ளை படகுல போகிறதுக்கு 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல கோபம் அவருக்கு வந்துருச்சு. ஏயா இவ்வளவு நாளாக எனக்கு சொல்லலைன்னு கேட்குறாரு. அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாமே மருமைய விஷயம் இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம், அதனால தான் சொல்லலைன்னு. இந்த நாடே குட்டிச்சவரா போனது அதான் காரணம். மாமே மருமையன் சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்றும் உருப்படலை, எல்லாம் வீணாக போச்சு.